போகல. ஆனா இது 10 நிமிஷத்துல இந்த 4ல போட்ட காசு எடுத்துக்கலாம். ஆமா, அவங்களுக்குலாம் வெற்றி தோல்வி பணம் அதெல்லாம் கிடையாது. எனக்கு இங்க பாரு 10 பேருக்கு உதவி பண்ணிட்டு இவங்களுக்கு நல்ல குணத்தை சொல்லிடுறேன். 10 பேருக்கு உதவி பண்ணிட்டு 1000 பேருக்கு கணக்கு காட்டி இன்கம் டாக்ஸ்ல முடிச்சிருவாங்க. மற்ற விஐபி இவங்கலாம் யாரு தெரியுமா? 1000 பேருக்கு கொடுத்துட்டு ஓகேவா 5 பேர் கூட நாங்க கொடுக்கலடான்னு சொல்றேன். இது ஒரு குரூப். ஏன்னா நான் பார்த்துருக்கேன். எனக்கு குரூப் நடத்தியும் இவங்களுக்கு ஆமா கண்ணு கூட அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. முகம் தெரியாம அள்ளி கொடுக்குறவங்க நான் பார்த்துருக்கேன். பார்த்ததை சொல்றேன். எல்லாமே எங்க மேடம் படம் தான். ஒண்ணுதான் நம்ம கொடுக்குற காசு ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வராதிங்க. ஒரே மாதிரி படம் தான். அதே சாமி பாட்டு, அதே கிளைமேக்ஸு, அதே பேய் அப்படிலாம் சொல்லலாம்னு நினச்சேன். பட் ஆனால் இல்லை. பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கோம். ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸ்டோரி இதுக்கு முன்னாடி உள்ள 3 ஸ்டோரிக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா? இருக்குது. அது வேணும், நான் ஒத்துக்கிறேன். பார்ட் 2 and 3 வந்து கம்பேர் பண்ணும்போது இது வந்துட்டு கொஞ்சம் பெட்டராக, அதை விட பெட்டராகவே இருக்குது ஆக்சுவலாக. அதனால் இன்னும் போக அரண்மனை பார்ட் 6, 7, 8, 9, 10 அதில் நானும் நடிக்கணும். எல்லாத்தையும் எதிர்பார்க்குறேன். பார்ப்போம், வந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஆனால் இப்போ காமெடியெல்லாம் எப்படி சிரிக்கிற மாதிரி இருக்கா இல்லை இன்னும் பெட்டராக பண்ணிருக்காங்க? காமெடி யோகி பாபு அப்பப்போ வராரு. நிறைய காமெடியன்ஸ் இருக்காங்க. இப்போ உள்ள கோபி சுதாகர் இருக்காங்க. நிறைய காமெடியன்ஸ் விஜய் டிவி ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவங்களுக்குலாம் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் காமெடி பண்ணுவாங்க. யோகி பாபு மட்டும் தான் காமெடி பண்ணுவாரா அப்படிலாம் கிடையாது. நிறைய காமெடியன்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். இன்னும் காமெடி கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணலாம். சுந்தர் படனாலே இப்போ ஒரு கேங் ஆஃப் டீம் அவங்களாம் வந்து தான் காமெடி பண்ணணும். அது கொஞ்சம் கேங் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அது மட்டும் தான் கொஞ்சம் வரல. இருக்கிறத வச்சு காமெடி பண்ணியிருக்காங்க. நல்லா சிரிக்கிற மாதிரி இருக்குது. ஹீரோயின்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி சுந்தர் படத்தில் அது எப்படி யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க? அதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஹீரோயின் தமிழ் தான் தெரியல. அவங்க லிப்சிங்லாம் வந்து ரொம்ப ஓப்பன் டாக்காகவே தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் தமிழ் தெரிஞ்ச ஹீரோயினை கொஞ்சம் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அச்சோ 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 அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஒரு சாங் அது ரொம்ப ஒரு மாதிரி குதூகலமாக இருந்துச்சு கேட்க. அந்த சாங் தமிழாக்காண்டியே நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, நல்லா இருந்துச்சு. பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு இதை சொல்றாரு. இது காரணம் அது மட்டுமா இல்லை இவங்கள்ட்ட ஸ்டஃப் குறைஞ்சிருச்சா? சீரியஸாக சொல்லணும்னா உன்கிட்ட வந்து கண்டென்ட் இல்லை. ஆக்சுவலாக காமெடிக்கான ப்ராப்பர் ஸ்கிரிப்ட் உங்ககிட்ட இல்லை. நீ அதை சமாளிக்கிறதுக்கு ஊர்பட்ட கம்பி கதையெல்லாம் சுற்றி விடுற. அதுதான் உண்மை. சொல்லப்போனால் எதுக்கு எது வேணுமோ அது இருக்கணும் இல்லையா? அது கிடையாது படத்தில். இவங்க ஏதோ ஒன்று வேணும் காமெடின்ற பேரில் ஒன்று பண்ணணுமேன்றதுக்காக பண்ணுறாங்களே தவிர மற்றபடி வந்து சுத்தமாக காமெடி குறையிறதுக்கு காரணம் அது சென்சாரில் குறைக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது. குறைச்சா கூட நீ பீப் போட்டு பரவாயில்ல, நாங்கள் ரசிச்சு எங்களுக்கு தெரியும் வாயை செஞ்சு நாங்கள் ரசிக்கிறோம், பிரச்சனை கிடையாது. சும்மா ஊழக இதெல்லாம் வேஸ்ட். இதெல்லாம் ரொம்ப கடுப்பு தான் போகிறோம். இப்போ இந்த படம் நம்பி போகலாமா வேண்டாமா? அந்த சம்பருக்கு இது அதாவது சொல்கிறேனே, ஒன்றே த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாவது இருக்கணும். உன்கிட்ட கதை இல்லை, சரி லாஜிக் இல்லை, எதுவுமே நம்புற மாதிரி இல்லை, அட்லீஸ்ட் கிளாமர் கூட இல்லை படத்தில். அட்லீஸ்ட் கொஞ்சம் இந்த ஹாரர் சீனாவது கொஞ்சம் டெரராக காட்டணும். 2 சீனுக்கு மேலே ஹாரரும் கொஞ்சம் ப்ராப்பராக கிடையாது. சரி ஓகே, அட்லீஸ்ட் இந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியாவது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கணும். அதுவும் கிடையாது. சரி அட்லீஸ்ட் இந்த கிளைமேக்ஸில் போட பாட்டியாவது ஒழுங்காக போடணும். அதுலேயும் கூதல் பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா? எவ்வளோ சீனம் பிளட் பண்ணிட்டாங்க தெரியுமா உனக்கு? அதனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் அப்படி பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் நல்லா தான், பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் உண்மையில் நல்லா தான் இருந்துச்சு. அதுதான் படத்துக்கு வந்து அந்த 2 சீனுக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா, 2 சீன் நல்லா இருக்குது, ஹாரர் எஃபெக்ட் இருக்குன்னு. அது காரணம் அந்த பேக்ரவுண்ட் தான். இப்போ அவர் கொடுத்த வேலையை கரெக்டாக தான் பண்ணியிருக்காப்புல. அதில் எந்த இதுவும் கிடையாது, நல்லா பண்ணியிருக்காப்புல. பட் ஆனால் ஸ்கிரிப்ட் ஒன்றுமே இல்லை. அதாவது எப்படின்னா நம்ம சுந்தர் சி நினச்சாருன்னா எதை வேணா பண்ணுவார். அவ்வளோதான். சரக்கு தீர்ந்துருச்சோ? சரக்கே இல்லை, அதான் பிரச்சனை. சரக்கே இல்லை, இருந்தால் பரவாயில்லையே, காலி ஆயிடுச்சு. ஓகே, அவ்வளோதான். அவர் ஆள் மனசில் யாரோ போய் சொல்லியிருக்காங்க, ஹாரர் காமெடி எடுக்கிற நீ தாண்டா கிங்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்பி எடுத்து ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? உங்களுக்கு எப்படி இருக்கு? அது ஆரம்பத்தில் உட்காந்து கன்னத்தில் கை வச்சுட்டு உட்காந்தவன் சரியா, கடைசியில் படம் டைட்டில் போட்டதுக்கப்புறம் கடுப்பாயிட்டானுங்க. எங்கடா பாட்டு போடுறா அப்படின்ட்டானுங்க. அந்த பாட்டை போய் எழுந்து கொஞ்சம் அமகலம் பண்ணானுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வேறு ஒன்றுமே கிடையாது. சோகமாகவே உட்காந்து பார்த்து சோகமாகவே வெளில வந்துட்டோம். அப்படியாப்பட்ட படம் தான் இது. ஓகே ஓகே, தேங்க்யூ, நன்றி. சண்டே விட்டானுங்க, அவள் தான் ப்ரோ. பாட்டு நல்லா பாட்டுலாம் மஜா வந்தது ப்ரோ. பாட்டுலாம் வரல, பிஜிஎம்லாம் சூப்பராக ஹிப்ஹாப் ஸ்கோர் பண்ணிட்டாரு. ஆமாம், இல்லை ப்ரோ, வித்தியாசமாக தான். ஆமாம், எல்லாத்துலேயும் பேய் தான் இவர்கிட்ட தான் ப்ரோ மாட்டுது. பாவம் என்ன பண்ணுறாரு? பயப்படுற மாதிரி இருக்கா? இல்லை, அதெல்லாம் பயப்படுற அளவுக்கு வரத்தே இல்லை ப்ரோ. பயப்படுற அளவுக்குலாம் நல்லா இருக்குது ப்ரோ. நல்லா இருந்துச்சு. என் பையனை கேளுங்க, அவன் வந்து இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்டு வந்தார். எப்படி இருந்துச்சு தங்க படம்? பயமாக இருந்துச்சா? இல்லையா, அவனுக்கே பயப்படுற மாதிரி இல்லையா? இல்லை, அவர் எப்பவும் போல தான், அதே தான். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்.
இல்லை 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 அந்த மாதிரி இல்லை, டிஃப்ரெண்ட்டாக தான் டிஃப்ரெண்ட்டாக தான் பார்க்கலாம். ஒரு வாட்டி ஒரு ஃபேமிலி அடைஞ்சு பசங்களுக்காக பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. 3 அரண்மனை வந்திருக்கு. அது இதில் எதனா டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இல்லை பழைய கதையை இல்லைண்ணா அது பேர் எல்லாம் கூடவே மாற்றலை, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரே பேர் இருக்கு. ஆமாம். கதையும் அதே மாதிரி இருக்கா இல்லை இல்லை கதை வேற இல்லை, கதை டிஃப்ரெண்ட், கதை டிஃப்ரெண்ட். பார்க்குற மாதிரி இருக்கா? நல்லா இருந்துச்சு. பயப்படுற மாதிரி இருக்கா இல்லை பழைய திடீர்னு பயப்படுற மாதிரி இருக்குது, திடீர்னு பேயை சிரிப்பு பண்ணுறாங்க. வந்து பார்க்கலாம் எல்லாரும்? எல்லாரும் நல்லா இருக்கு. பழைய அரண்மனை மாதிரி இருக்கா? அது புதுசாக எதனா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? இது புது கதை தான். சூப்பராக இருக்கா? சுமாராக இருக்கா? செம்மையாக இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப நல்லாவே இருக்குது. வேறு என்ன வேணும்? படம் எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இல்லை அரைச்சிருக்காங்க? ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஆமாம் 3 1 2 ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டோட ஃபோர்த்து என்ன டிஃப்ரெண்ட்? மைண்ட் வாயில் வச்சாருங்க. ஃபஸ்ட்டு அந்த கோஸ்ட் வச்சு எடுப்பாங்க, இப்போ அந்த கோஸ்ட் இல்லாமல் வேறு மாதிரி வச்சு எடுத்திருக்காங்க. த்ரில்லராக இருக்குது. படத்தில் அந்த ஹாரர்ன்றது இருக்கா இல்லை ஃபுல்லாக என்டர்டெயின்? ரொம்பவே நல்லா இருக்குது. என்டர்டெயின்மெண்ட்லாம் கொஞ்சம் தான், ஒரு 50% இருக்குது. மற்ற 90% ஹாரர் நல்லா இருக்குது. புரியல? யோகி பாபு ஏன் வந்திருக்காருன்னு எனக்கே தெரியல. நானும் வந்திருக்காரு அப்படின்னு தான் பார்த்தேன். அவ்வளோ காமெடிலாம் இல்லை, கொஞ்சம் காமெடி இருக்குது. மற்றபடி லாஸ்ட்டு சீனில் கொஞ்சம் காமெடி வந்துச்சு. மற்றபடி டான்ஸு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஓகே. படம் வந்து இந்த 2.5 மணி நேரம் டியூரேஷன் கொத்தப்பில்ல உங்களால் உட்காந்து பார்க்க முடியுதா? த்ரில்லராக இருந்துச்சு. தமன்னா ராஜிகண்ணா அவங்களோட ஆக்டிங் எப்படி இருக்கு? சூப்பராக இருந்துச்சு. தமன்னாவோட அந்த சென்டிமெண்ட்டு நல்லா இருந்துச்சு. என்னதான் நடந்தாலும் குழந்தைங்கள விட்டு தராமல் பேய்கிட்டேருந்து காப்பாற்றணும்னு 2 பேயாக இருக்குது. கொஞ்சம் தள்ளி மைக்கு. படத்தில் எமோஷன் இருக்குல்ல? எமோஷன்ஸ் அந்த சுந்தர்சி பேசும்போது தங்கச்சி பற்றி பேசும், சுந்தர்சியோட தங்கச்சி தான் தமன்னா. அவங்கள பற்றி பேசும்போது கொஞ்சம் லைட்டாக கண்ணு கலங்குச்சு. இப்போ நான் மியூசிக் பற்றி சொல்லுவேன். வைப் பண்ணலாம், நல்லாவே வைப் பண்ணலாம். லாஸ்ட் அந்த தமன்னா சாங் எப்படி இருந்துச்சு? நானே அண்ணன் வாங்க ஆடலாம். நானே அண்ணன் நல்லா எனக்கு 8 கொடுப்பேன். பார்ட் 5 வருமா? லீடு கொடுத்துருக்காங்களா? வந்தால் நல்லாயிருக்கும். வர மாதிரி தான் இருக்குது. லாஸ்ட்டில் அப்படி தான் முடிச்சிருக்கேங்க. நீங்கள் பார்க்குறது? நான் ரெடியோ ரெடி. 2 வாரத்தை சொல்லுங்க. சரி சொல்லுங்கள். இப்போ படம் எப்படி ப்ரோ இருக்குது? அரண்மனை 4 இப்போ முன்னாடி பழைய அரண்மனை 3 வந்துச்சு. இது பார்க்குற மாதிரி இருக்கா? ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கு ப்ரோ. எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. எல்லாம் சூப்பராக எல்லாருமே என்ஜாய் பண்ணலாங்க. இதில் சிம்ரன் மேடம் கொஞ்சம் நல்லா இருந்தாங்க. அப்புறம் சுந்தர்சி சாருக்காக தான் வந்தாங்க, ஆனால் நல்லா இருக்குங்க. அவர் ஆக்டிங்லாம் எப்படி இது பழைய இது கூட இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்கு? எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குங்க. ஒரே மாதிரி தான் இருக்குது. தமன்னா மட்டும் ஹீரோயின் சேஞ்ச் பண்ணணும் இல்லை, அவங்க வந்து ஃபஸ்ட்டு கிளாமராக வருவாங்க, இப்போ ஹோம்லேயே சூப்பராக இருக்காங்க. அது நல்லா இருக்கும். எவ்வளோ ரேட்டிங் கொடுங்க படத்துக்கு? என்ன ரேட் 5 கொடுக்கலாம். 10க்கு ரேட்டிங் எவ்வளோ கொடுங்க? 10க்கு என்னை பொறுத்தவரை சுந்தரி சாருக்கு ஃபுல்லாக கொடுப்பாங்க. ஃபுல்லாக கொடுப்பாங்க.